வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 1/2 கப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 50 புளி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப புளி, குழம்பு அதிகம்னா அதுக்கேற்ற மாதிரி, ஒரு மாங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ற உப்பு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்கு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானா வெந்தயம் ஜீரகம் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம 4 பல் பூண்டு வச்சு அதையும் போடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு தான் நான் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளி கரைசல் கலந்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடலாம். சின்ன வெங்காயம் போடணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா மீன்லேயே நான் மிளகாத்தூள் போட்டு நான் ஊற வச்சனால கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போடு. நான் கொஞ்சம் கம்மியாக தான் மிளகாத்தூள் இதில் போடுறேன் குழம்புல. நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். இந்த மிளகாய் காட்டும் நல்லா போகணும். அதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். குழம்பு கொதிக்க போகுது. மாங்காய் அறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கணும். மாங்காய் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே மாங்காய் தான். ஸ்பெஷலாக மத்தி குழம்பு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக மாங்காய் போட்டு நம்ம குழம்பு மாங்காய் போட்டு ஒரு 1 நிமிஷம் கழிச்சு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடலாம். மீன் ஏற்கனவே நான்
கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுலாம் உப்புலாம் பிடிச்சிருக்கும். அப்படியே குழம்பு மத்தி மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.